வணக்கம். இன்றைய செய்திகள். பீகார் பயணம் ஸ்டாலினுக்கு சமூக நீதி ஞானத்தை வழங்கட்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் சென்றுள்ளார். புத்தருக்கு ஞானம் கொடுத்த போதி மரம் அம்மாநிலத்தின் புத்தகயாவில் இருந்தது. அதேபோல் சமூக நீதி ஞானம் வழங்கிய காப்பூரி தாக்கூர், பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், ராம் அவதேஷ் சிங், சரத் யாதவ், லாலு பிரசாத், நிதிஷ்குமார் உள்ளிட்டோரை வழங்கிய மண்ணும் பீகார் தான். இந்தியாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் விவரங்களை முதலில் வெளியிட்டு நடைமுறைப்படுத்திய மாநிலமும் பீகார் தான். அத்தகைய சிறப்புமிக்க பீகார் மண் முதல்வர் ஸ்டாலினுக்கு சமூக நீதி ஞானத்தை வழங்கும் என்று எதிர்பார்ப்போம். சென்னை திரும்பியதும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஆணையிடுவார் என்று நம்புவோம் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினின் பீகார் பயணத்தை கிண்டல் செய்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளத்தில் ஹிந்தி மொழிபெயர்ப்புடன் வீடியோ பதிவிட்டுள்ளார். அதில் ஸ்டாலின் மற்றும் திமுக முக்கிய பிரமுகர்கள் இதற்கு முன் பீகார் மக்களை பற்றி பேசிய வீடியோக்களின் தொகுப்பு இடம்பெற்றுள்ளது. ஹிந்தி பேசுவோரை தமிழகத்திற்கு வேலைக்கு அழைத்து வந்து பாஜகவை வளர்க்க பார்க்கின்றனர். ஹிந்தி படிச்சா கக்குஸ்தான் கழுவனும், பான்பராக் விற்கிறவங்க வடமாநில காரணங்களுக்கு அறிவே இல்லை, முட்டாள்கள் என திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பேசியதை ஹிந்தியில் மொழிபெயர்த்து பதிவிட்டுள்ளார். மேலும் பீகாரில் இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவரது கூட்டணி கட்சி தலைவர்கள் பீகாரிகளை பற்றி பேசிய அநாகரிக பேச்சுக்களை இணைத்துள்ளேன். அவற்றை அம்மாநில மக்கள் மத்தியில் மீண்டும் பெருமையுடன் ஸ்டாலின் பேச வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேபோல் வாரிசு அரசியலை கிண்டல் செய்யும் வகையில் ஸ்டாலின், ராகுல், தேஜஸ்வி ஆகிய மூவரின் படத்தையும் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய பவுன்சர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் குன்னம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் மதுரையில் நடந்த தாவேக மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது நடைமேடையில் நடந்து வந்த விஜயை பார்த்த ஆர்வத்தில் அவர் நடைமேடையில் ஏறினார். இதை பார்த்த பாதுகாப்பு பவுன்சர்கள் 2 பேர் விஜய் முன்னிலையில் சரத்குமாரை தூக்கி கீழே வீசினர். இதில் காயமடைந்த சரத்குமார் பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தன் தாயுடன் சென்று புகார் கொடுத்தார். அந்த புகாரில் நடிகர் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் தான் மதுரையில் நடைபெற்ற தாவேக மாநாட்டுக்கு சென்றேன். மாநாட்டு மேடைக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த நடைமேடையில் விஜய் நடந்து வந்தார். ஆவலில் அந்த நடைமேடை மீது ஏறினேன். உடனே விஜயுடன் பாதுகாப்புக்கு வந்திருந்த பவுன்சர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை பிடித்து மேடையில் இருந்து கீழே தூக்கி வீசினர். இதனால் என் நெஞ்சு, முதுகு பகுதிகளில் பலத்த உள்காயம் ஏற்பட்டுள்ளது. காயத்துடன் ஊருக்கு வந்த என்னை பெரம்பலூர் பகுதி தாவேக நிர்வாகிகள் தொடர்பு கொண்டனர். இதை பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டனரே தவிர காயமடைந்த எனக்கு உதவி செய்ய அவர்கள் தயாராக இல்லை. என்னை தூக்கி வீசும்போது அனைத்தையும் அருகில் இருந்து விஜய் பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு கொடுங்காயம் ஏற்படுத்திய விஜய் மற்றும் அவருடைய பவுன்சர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட எஸ்பி அலுவலக அதிகாரிகள் அதை குன்னம் போலீஸ் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். புகாரின் அடிப்படையில் நடிகர் விஜய் உள்ளிட்ட அவருடைய பவுன்சர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் குன்னம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக நடிகர் விஜய் சேர்க்கப்பட்டுள்ளார். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதாலும் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாகவும் 90 மில்லி லிட்டர் கொள்ளளவு உடைய டெட்ரா பேக்கில் மது விற்கும் முடிவை டாஸ்மாக் நிறுவனம் கைவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொடைக்கானல் அருகே உள்ள அழகிய சுற்றுலா பகுதியான பூம்பாறை பயங்கரவாதிகளின் கூடாரமாக மாறி வருவதால் அங்கு தேசிய புலனாய்வு நிறுவனமான NIA அதிகாரிகள் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து அதிகாரிகள் கூறும்போது, தஞ்சை மாவட்டம் திருப்புவனத்தில் மத மாற்றத்திற்கு எதிராக செயல்பட்ட ராமலிங்கத்தை கொலை செய்ய பூம்பாறையில் தான் பயங்கரவாதிகள் 2019ஆம் ஆண்டு திட்டம் தீட்டியுள்ளனர். இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் PFI நிர்வாகிகள் சாகுல் ஹமீது, நபில் ஹாசன் உள்ளிட்ட 5 பேரும் இங்குதான் பதுங்கியுள்ளனர். இவர்களுக்கு கொடைக்கானல் பெல்லிஸ் வில்லா பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்த இம்தாத்துல்லா அடைக்கலம் கொடுத்துள்ளார். இவர் 2 தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டார். பூம்பாறையில் உள்ள சில நபர்கள் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அவர்களை ரகசியமாக கண்காணித்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்த முகமது யாசின் மற்றும் திண்டுக்கல் பேகம்பூரை சேர்ந்த அப்துல்லா ஆகியோரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். என்ஜினியரிங் படிப்புக்கான கவுன்சிலிங் நிறைவடைந்து முதல் முறையாக 80% இடங்கள் நிரம்பியுள்ளன. ஆனாலும் 36,446 இடங்கள் காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 14 கிராம் எடையுள்ள ஆவின் பாதாம் மிக்ஸ் பவுடர் விற்பனைக்கு வரவுள்ளதாக ஆவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆவின் சார்பில் ஏற்கனவே 200 கிராம் எடையுள்ள பாதாம் மிக்ஸ் பவுடர் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. எனவே நுகர்வோர் எளிதில் பயன்படுத்தும் வகையில் 14 கிராம் எடையுள்ள பாதாம் மிக்ஸ் பவுடர் சிறிய பாக்கெட்டில் அறிமுகம் செய்யப்படுகிறது. இதற்கு 10 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதில் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வாக்கையும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்றால் மக்களாட்சியில் மக்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவை கொள்கை எதிரி என்கிறார் விஜய். காங்கிரஸை அவர் என்னவாக நினைக்கிறார் என்பதை தெரிவிக்கவில்லை. காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு உள்ளது? பாஜகவை கொள்கை எதிரி என்று 2 மாநாடுகளிலும் பேசிய விஜய் எந்த கொள்கையை எதிர்க்கிறார் என்பதை தெரிவிக்க வேண்டும். வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும் என்றால் வாக்குச்சீட்டு முறையைத்தான் அமல்படுத்த வேண்டும். வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்தினால் 100% நேர்மையாக தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா போன்ற வளர்ந்த நாடுகள் எல்லாம் வாக்குச்சீட்டு முறையைத்தான் கடைபிடிக்கின்றன. கள்ள ஓட்டு போடும்போது, வாக்குக்கு காசு கொடுக்கும் போது தடுக்காத தேர்தல் ஆணையம் வாக்குகளை நேர்மையாக எண்ணும் என்பதை எவ்வாறு நம்ப முடியும்? மக்களாட்சியில் மக்களுக்கு கடைசியாக இருக்கும் வலிமை மிக்க கருவியே வாக்குதான். அதையும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்றால் மக்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.